ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற டெமோ கிளாஸ் என்ன அப்படின்னா எச்சங்கள். அதாவது உங்களுக்கு வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதை வினைமுற்று, வினையாளனையும் பெயர், வினையச்சம், பெயரச்சம் அப்படின்னு மாற்ற சொல்லியிருப்பாங்க. சரி, எதுக்கு மேடம் இந்த டாபிக் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான டாபிக்கா அப்படின்னா இல்லை, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டாபிக்கா அப்படின்னாலும் நிச்சயமா இல்லை. அப்புறம் ஏன் மேடம் இந்த டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டாபிக்ல கட்டாயம் உங்களுக்கு மினிமம் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? ஸோ 3 கொஸ்டின்ஸ் 4.5 மார்க்ஸ், 4.5 மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 4 மார்க்கு ஒருவேளை நீங்க டெமோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம கூட போகலாம். ஆனா கட்டாயம் இந்த 4 மார்க் உங்க கையில இருக்கணும். நம்ம அகாடமியோட டெமோவை நீங்க பார்த்த உங்களோட அந்த 20 நிமிஷத்தை செலவு பண்ணதுக்காக கட்டாயம் உங்க கையில ஒரு 4 மார்க் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட இந்த டாபிக் அப்படின்றத நம்ம எடுத்துக்கோம். ரைட், டாபிக்ல போலாமா? எச்சம். எச்சம்னா என்ன? சரியா? இது எப்படி முதல்ல உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருவாங்க. அந்த வேர்ச்சொல்ல இருந்து வினையச்சம், பெயரச்சம், வினையாளனின் பெயர் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனா வேர்ச்சொல்னா என்ன? வேர்ச்சொல் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அடிச்சொற்கள், பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கட்டளையிடுற மாதிரியான சொற்கள். என்ன மேடம் முதல்ல வேர்ச்சொல் நீங்க, அதுக்கப்புறம் அடிச்சொற்கள் அப்படின்னீங்க, அப்புறம் பகுதினீங்க, அப்புறம் கட்டளை சொல், இது எல்லாமே உங்களுக்கு வேர்ச்சொல்லை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். வேர்ச்சொல் அப்படின்றத பகுதி அப்படின்ற பெயர்ல அழைக்கலாம், அடிச்சொற்கள் அப்படின்ற பெயர்ல அழைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கட்டளை சொல் அப்படின்ற பெயர்லையும் வேர்ச்சொற்கள் அழைக்கப்படும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கட்டளை சொன்னேன். அப்ப கட்டளையிடுற மாதிரி இருக்கும். ரைட், படி அப்படின்றது வேர்ச்சொல், எழுது அப்படின்றது வேர்ச்சொல். இப்ப நான் ஒரு தொடர் சொல்றேன், தொடர் வேண்டாம், ஒரு சொல் சொல்றேன், அந்த சொல்ல இருந்து உங்களால வேர்ச்சொல் எடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. இப்போ படித்தான் அப்படின்னா படி வேர்ச்சொல், சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிடு வேர்ச்சொல். இதே மாதிரி நடந்தான், இதுக்கான வேர்ச்சொல் உங்களால சொல்ல முடியுதா? நட. ஓடினான், ஓடு. உட்கார்ந்தான், உட்கார். அமர்ந்தான், அமர். போனான், போ. வந்தான், வா. தந்தா, தா. சோ இந்த மாதிரி அந்த கொடுக்கப்பட்ட வினை சொல்லிலிருந்து நீங்க வேர்ச்சொல்ல ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேர்ச்சொல் எப்பொழுதும் கட்டளை சொல்லாகத்தான் இருக்க வேண்டும். சரி மேடம், சொன்னான் எப்படி எழுதுறது அப்படின்னீங்கன்னா சொல். சரியா? அந்த சொற்கள்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களும் சரியா இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த சொல்லில இருந்து நம்ம ஒரு கட்டளை சொல்ல எடுக்க முடியுதா, அதை தான் நம்ம பார்க்கணும். இது வேர்ச்சொல். இதை முதல்ல உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ரைட், இப்ப வேர்ச்சொல் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, பெயரச்சமாகவும் வினையச்சமாகவும் மாத்தணும் அப்படின்னு உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. சரி, இப்போ பெயரச்சமா மாத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல நீங்க எச்சம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எச்சம்னா என்ன? எச்சம்னா மீதி, மிச்சம் இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ which means incomplete, முழுமை அடையாத ஒண்ணு, அதுதான் எச்சம். சரி, இப்போ இந்த எச்சத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடுக்கப்பட்ட சொல் 2 எச்சம் தான். நமக்கு பெயரச்சம் ஒண்ணு, வினையச்சம் ஒண்ணு. கொடுக்கப்பட்ட சொல் ஒண்ணே பெயரச்சமா இருக்கணும், இல்ல வினையச்சமா இருக்கணும். சரி, இப்போ பெயரச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, வினையச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேடம் இது தெரியாதா? உள்ள முடிஞ்சா பெயரச்சம், ஈல முடிஞ்சா வினையச்சம். இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோமே அப்படின்னீங்கன்னா, அங்கதான் நம்ம எங்கேயோ ஒரு அரை மதிப்பெண்ணை விட்டுட்டு வந்துட்டோம், எங்கேயோ ஒரு மதிப்பெண்ணை விட்டுட்டு வந்துட்டோம், ஐயோ அந்த ஒரு மதிப்பெண் இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆல முடிஞ்சா எல்லாமே பெயரச்சம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறது, ஈல முடிஞ்சா எல்லாமே வினையச்சம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறது. ஸோ ஷார்ட்கட் எவ்வளோ அவசியமோ அதை விட அது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ நம்ம பார்க்க போறது எச்சம். ஒரு வினை சொல்லானது முற்று பெறாமல், சரியா, வேற ஒரு சொல்லை கொண்டு முடிவது. அது வினை சொல்லா இருக்கலாம், பெயர் சொல்லா இருக்கலாம், ரெண்டாவது வரக்கூடிய சொல். இதுக்கு பேர் எச்சம். இப்ப நம்ம பார்க்கிறது பெயரெச்சம். பெயரெச்சம்னா என்ன? ஒரு வினை சொல், கரெக்ட் தானே மேடம்? ஆல முடிஞ்சா பெயரெச்சம் பார்த்தோம்ல, ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். ஓகே வச்சுக்கோங்க, ஆல முடிஞ்சா பெயரெச்சம் தான், உள்ள முடிஞ்சாலும் பெயரெச்சம் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா ஆல முடிஞ்ச எல்லாமே பெயரெச்சம் கிடையாது அப்படின்றதான் என்னோட வாதம். ஸோ ஒரு 99%, 0.99% கூட வச்சுக்கலாம். சரியா? இது நம்மளுக்கு பெயரெச்சமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 0.1% என்னவா இருக்கு மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நமக்கு வினையச்சமா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெயரெச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சிருக்கிற ஆல்ரெடி ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னா ஆல உள்ள முடியும் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல ஆல முடியும்னா என்ன அர்த்தம்? பிறந்த, நடந்த, எழுந்த, அமர்ந்த, உட்கார்ந்த, ஓடிய, ஆடிய, பாடிய, இந்த மாதிரி முடிஞ்சா அது பெயரெச்சம். சரி, உங்களுக்கு புரியும் சொல்லிருக்கீங்களே, ஆடும், ஓடும், ஆடும், இருக்கும், எழும், நடக்கும், அந்த மாதிரி முடிஞ்சாலும் நமக்கு அது பெயரெச்சம் தான். ஏன் அப்படின்னா இறந்த கால
காலங்கள் நிகழ்காலங்கள் எல்லாமே நமக்கு அ அப்படின்னு முடியும். எதிர்காலம் அப்படின்றது அப்படின்னு முடியும். சரி, இது ரெண்டும் தான் கரெக்டா இருக்கே, அப்புறம் ஏன் வந்து 99.99% தான் கரெக்ட்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. சரியா, நம்ம வினைச்சொல் பார்க்கும்போது அதை இன்னுமே தெளிவா பார்த்துக்கலாம். இப்ப பெயரச்சத்தை முடிச்சுக்கலாம். ஒரு வினைச்சொல்லானது எஞ்சி நின்று, இப்ப பிறந்த அப்படின்றது ஒரு வினைச்சொல், அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிதானே? பிறந்த, நடந்த, ஓடிய, ஆடிய, இது எல்லாமே நம்மளுக்கு வினைச்சொல். இதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி ஒரு சொல்ல நீங்க சேர்க்க போறீங்க. இப்ப இது இன்கம்ப்ளீட்டான சொல், இதுதான் எச்ச சொல். ஒரு வினை, ஒரு எச்சம், சரியா? ஒரு சொல் எச்சமாக நின்று அதுக்கடுத்து ஒரு பெயரை கொண்டு முடிந்தால், இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா சேர்த்து பாருங்க, அது பெயரா தான் இருக்கும். சரியா? மீன்ஸ் பெயர் சொல்லாதான் இருக்கும், நவுனா தான் இருக்கும். பொருள் பெயர், இடப்பெயர், கால பெயர், இந்த மாதிரி அந்த 6 பெயர் சொற்கள்ல ஏதோ ஒரு பெயரா இருக்கும். ரைட், சொல்லலாமா? பிறந்த குழந்தை, பிறந்த ஊர், பிறந்த நாள். இப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க. சோ அதுவும் என்னவா தான் வருது? பெயரா தான் வரும். இந்த பிறந்தக்கு அப்புறம் நீங்க எதை சேர்த்தாலும் அது பெயரா தான் இருக்கும். நடந்தக்கு அப்புறம் எது சேர்த்தாலும் அது பெயரா தான் இருக்கும். ஓடியக்கு அப்புறம் எது சேர்த்தாலும் அது பெயரா தான் இருக்கும். அப்ப இந்த சொல் எதை கொண்டு முடிகிறது, எதை வச்சு முழுமையடையுது அப்படின்னு பாக்குறோம். பெயரை வச்சு முழுமையடையுது. அதனாலதான் இந்த சொல்ல பெயரோட எச்சம்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? ஏன் ஒரு சொல்ல பெயரெச்சம்னு சொல்லணும்? இதோட சேரக்கூடிய சொல் ஒரு பெயரா தான் இருக்கு. பிறந்த நாள், பிறந்த குழந்தை மாதிரி ஒரு பெயர் சொல்லா இருக்கிறதுனால இதை நம்ம பெயர் எச்சம் அப்படின்னு சொல்றோம். சரி, பிறந்தது பெயர் எச்சம், பிறந்த குழந்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேடம், இதை நாங்க என்ன சொல்லணும்? இப்ப பிறந்த குழந்தை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பிறந்த பெண், பிறந்த பையன் என்ன வேணாலும் இருக்கலாம். சோ ஒரு பெயர் சொல் இருக்கணும். இந்த பிறந்தன்ற சொல் பெயரச்சம், குழந்தைன்ற சொல் பெயர், அதனாலதான் இது பெயரச்சம். அப்படிதானே? சரி, இப்ப இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெயரெச்சமும் பெயரெச்ச தொடரும் வேறையா மேடம் அப்படின்னா, ஆமா, ஒரு பெயரெச்சத்தை தொடர்ந்து அந்த பெயர் இடம்பெற்றிருந்தால் அது பெயரெச்ச தொடர். ஒரு பெயரெச்சம் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம பெயரெச்சம் அப்படிங்கிற பெயர்ல நம்ம கொடுக்கணும். சரியா? சரி, இப்போ கரெக்டான டெஃபினிஷன் அப்படின்றத பார்த்துக்கலாமா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அதாவது ஆல முடிகிற ஒரு சொல் இருக்கும், அது பக்கத்துல உங்களுக்கு ஒரு பெயர் சொல் வந்து சேர்ந்துக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆல முடிகிற சொல் இன்கம்ப்ளீட்டான வினை சொல்லா இருக்கும், அது பக்கத்துல ஒரு பெயர் சொல் வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு பெயரெச்ச தொடர். சரியா? சரி, இப்போ அதுக்கான பார்த்துக்கலாமா டெஃபினிஷன்? ஒரு வினை சொல்லானது எஞ்சி நின்று, பிறந்தன்றது ஒரு வினை சொல்லா, அது எஞ்சி நிக்குதா, அதாவது இன்கம்ப்ளீட்டா நிக்குதா? எஞ்சி நின்று ஒரு பெயரை இயக்க நிற்குமாயின், அடுத்து வரப்போறது ஒரு பெயரா இருந்துச்சுன்னா, சரியா, ஒரு பெயரை இயக்க நிற்குமாயின் அதற்கு பெயரெச்சம் என்று பெயர். சரியா? பெயரை கொண்டு முடியும் எச்ச வினை பெயரெச்சம். சரி, இப்ப சுருங்க சொல்லணும் அப்படின்னா, வினை எஞ்சி பெயர் ஏற்க நிற்பது பெயரெச்சமாகும். இதனை பின்வருமாறு வகைப்படுத்துவர். சரி, எப்படி எல்லாம் இதை வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த குழந்தை, பிறக்கின்ற குழந்தை, பிறக்கும் குழந்தை அப்படின்னு 3 காலத்துக்கும் இதை வகைப்படுத்திக்கலாம். சரியா? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் 2 வகையா இதை பிரிக்கிறோம். இந்த தெரிநிலை பெயரெச்சம்னா என்ன? தெரிநிலை அப்படின்னா தெரியும். என்ன தெரியும்? காலம் தெரியும். பெயரெச்சத்துல காலம் தெரிஞ்சிச்சுன்னா அது தெரிநிலை பெயரெச்சம். கட்டாயம் இந்த இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த பெயரெச்சம் இருக்கு இல்லையா, இந்த பெயரெச்சம் வந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சு நீங்க கிளாஸ் கண்டினியூ பண்றீங்க, பண்ணல, ஜாயின் பண்றீங்க, பண்ணல, அதெல்லாம் நமக்கு இங்க விஷயமே கிடையாது. இப்போ நடத்தக்கூடிய இந்த கிளாஸை கவனமா கவனிச்சு கண்டிப்பா அந்த 3 கொஸ்டினை நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற மன உறுதியோட படிங்க. ரைட்? இப்போ இந்த 3ல நமக்கு கட்டாயம் ஒண்ணு வர்றதுனால இறந்த காலம்னா என்னன்னு எனக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும், நிகழ்காலம்னா என்னன்னு தெரியும், எதிர்காலம்னா என்னன்னு தெரியும். சோ இந்த 3ஐயும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னாலே இந்த பெயரெச்சத்தை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரியா? செய்த செயல், செய்த ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, இப்ப செஞ்சிட்டு இருக்கக்கூடிய, சரியா, செய்கின்ற சமையல் சம்திங். ரைட்? செய்யும் இன்னொன்னு செய்ய போறாங்க அப்படின்னா அது. சரி, இது எல்லாமே உங்களுக்கு என்னவா தான் வரணும் அப்படின்னா, வரும் அப்படின்னீங்கன்னா பெயர் சொல்லாதான் வரும். அதனாலதான் இத பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இறந்த காலத்தை குறித்தால் அது இறந்த கால பெயரெச்சம், நிகழ்காலத்தை குறித்தால் அது நிகழ்கால பெயரெச்சம், எதிர்காலத்தை குறித்தால் அது எதிர்கால பெயரெச்சம்.
சரி, இப்போ இந்த சொல் மட்டும் இருக்கு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த சொற்குள்ள ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு பெயரச்சம் மட்டும் தனியா இருந்துச்சுன்னா அந்த பெயரச்சம் அப்படின்ற பெயர்லையும், அந்த பெயரச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் இடம் பெற்றுச்சுன்னா அதை பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லணும். ரைட்? ஸோ இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? பெயரச்சம்னா ஆல முடியும், உங்கள முடியும் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஸோ அது கரெக்ட் தான். செய்யும் மாணவன் அப்படின்றது உங்கள முடியக்கூடிய எதிர்கால பெயரச்ச தொடர். சரி, ஆல முடியக்கூடியது செய்த, செய்கின்ற, நடந்த, நடக்கின்ற, ஓடிய, ஓடுகின்ற, பாடிய, பாடுகின்ற, இது எல்லாமே பெயரச்சம். அப்போ நீங்க ஆல முடிஞ்சா பெயரச்சம் இல்லாதது இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வினையச்சத்துல வரும். நல்லா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், 100% ஆல முடிகிற எல்லாமே பெயரச்சம் கிடையாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய சொல் பெயர் சொல்லா இருந்தா மட்டும்தான் அந்த சொல்ல நம்ம பெயரச்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து குறிப்பு பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சத்துல வெளிப்படையா என்ன தெரியும் சொல்லணும், அது குறிப்பு பெயரச்சத்துல மறைஞ்சு காணப்படும். சரியா? வெளிப்படையாக என்ன தெரியும், காலம் அப்படின்றது வெளிப்படையா தெரியும். அப்ப இந்த குறிப்பு பெயரச்சத்துல அந்த காலம் அப்படின்றது மறைஞ்சு காணப்படும். பார்க்கலாமா? ஒரு குறிப்பு வினைமுற்று சொல் பண்பின் அடிப்படையில் மட்டும் எஞ்சி நின்று ஒரு பெயரை ஏற்க நிற்குமாயின் ஏதாவது ஒரு பண்பு மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த குறிப்பு பெயரச்சத்துல பாத்தீங்கன்னா நல்ல, கெட்ட, இந்த மாதிரி பண்புகள் இடம்பெற்றிருக்கும். இந்த பண்பின் அடிப்படையில அது எஞ்சி நின்று நல்ல, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லணும் தானே, அந்த சொல் பெயர் சொல்லாக இருக்கும். சரியா? ஸோ நல்ல பையன், கெட்ட பையன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த நல்ல அப்படின்றது எந்த விதமான காலத்தையும் காட்டாது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த பிறந்த, நடந்த, ஓடிய, ஆடிய எல்லாமே நமக்கு என்ன காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தை வெளிப்படையா காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க நல்ல அப்படின்றது பாத்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதனால இதுக்கு பேரு குறிப்பு பெயரச்சம். நல்ல அப்படின்றது குறிப்பு பெயரச்சம். நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல ஸ்கூலு, நல்ல ஊரு, இந்த மாதிரி நல்லக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது குறிப்பு பெயரச்சம் தொடர். ரெண்டு கிளியர் ஆயிடுச்சா? ஸோ தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா காலத்தை காட்டக்கூடியது, ஆலையும் உம்லையும் முடியும். இறந்த கால பெயரச்சமும் நிகழ்கால பெயரச்சமும் ஆல முடியும். புரிஞ்சா? எதிர்கால பெயரச்சம் அப்படின்றது உம்ல முடியும். சரி, இப்படியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது எதிர்மறை பெயரச்சம். இப்போ நம்ம எச்சம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோமா, அப்புறம் பெயரச்சம்னா என்ன அப்படின்றத பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் எதிர்மறை பெயரச்சம். எதிர்மறைனா என்ன, நெகட்டிவ். சரியா? நெகட்டிவான மீனிங் கொடுக்கக்கூடியது. நெகட்டிவ் மீனிங்னா என்ன, ஒரு செயல் நடக்காம இருக்கு அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு பொருளையுமே நமக்கு எதிர்மறை அப்படின்னா நடந்திருக்கு, நடக்கல, இதுதான் எதிர்மறை அப்படின்றது. ஸோ எதிர்மறை பெயரச்சம். அப்ப பிறந்திருக்குன்னா பிறக்கல, நடந்திருக்குன்னா நடக்கல, சாப்பிட்டுருக்குன்னா சாப்பிடல. ஸோ இந்த சொல் இடம்பெற்றிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எதிர்மறை பெயரச்சம். ஸோ எதிர்மறை அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்றது. பெயரச்சம் யாருக்குமே நமக்கு தெரியும். சரியா? ஆல முடிகிறது, உம்ல முடிகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இது பெயரச்சம். சரி, இங்க எதிர்மறை பெயரச்சம் எப்படி வருது அப்படின்னா ஒரு பெயரச்சமானது எதிர்மறை பொருளில் எஞ்சி நிற்குமாயின் பிறந்த அப்படின்னு நேர்மறை பொருள்ல இல்லாம பிறக்காத அப்படின்னு எதிர்மறை பொருள்ல இருக்கும். சரியா? இப்ப பிறந்தக்கும் நீங்க பேக்ல சேர்க்கிறது பெயர் சொல்லாதான் இருக்கும், பிறக்காதக்கும் பேக்ல சேர்க்கிறது பெயர் சொல்லாதான் இருக்கும். அப்போ பிறந்த குழந்தைக்கு எதிர்மறை பெயரச்சம் என்னன்னு கேட்டாங்கன்னா பிறக்காத குழந்தை. நடந்த பையன், நடக்காத பையன். தெரிந்த புத்தகம், தெரியாத புத்தகம். படித்த புத்தகம், படிக்காத புத்தகம். இவ்வளவுதான் எதிர்மறை பெயரச்சம். புரிஞ்சுச்சா? சோ பெயரச்சம்னா எச்சம்னா என்ன, பெயரச்சம்னா என்ன, எதிர்மறைனா என்ன, இப்போ மொத்தத்தையும் சேர்த்துட்டு எதிர்மறை பெயரச்சம்னா என்ன. ரைட்? இது சொல்லின் இறுதியில் த என்ற எழுத்தை கொண்டு பெரும்பாலும் முடிந்திருக்கும். நடக்காத, செய்யாத, ஓடாத, சாப்பிடாத, படிக்காத, இந்த மாதிரி தன பெரும்பாலும் த அப்படிங்கிற எழுத்தை கொண்டிருக்கும். பார்க்கலாமா? அந்த எழுத்துக்கு முன்னாடி ஆ, செய்யாத, நடக்காத, பார்க்காத, அந்த மாதிரி அந்த எழுத்துக்கு அந்த டேக்கு முன்னாடி ஆவன்னா இடம்பெற்றிருக்கும். இது ஒரு சின்ன ஹிண்ட். ஒருவேளை உங்களுக்கு கூற்று காரணம்ல எதிர்மறை இடைநிலை பெற்ற, எதிர்மறை இடைநிலை ஆ பெற்ற, ஆ பெற்று அதன் அருகில் த எழுத்து அமைந்திருக்கக்கூடிய பெயரச்சம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எதிர்மறை பெயரச்சம் அப்படின்றத சொல்ல தெரியணும் அப்படின்றதுக்காக. நீங்க பாருங்க, ஓடாத, பாடாத, செய்யாத, இது எல்லாமே நமக்கு எதிர்மறை பெயரச்சம். சரி, இப்ப பெயரச்ச தொடர்னா என்னது, இந்த எதிர்மறைக்கு பக்கத்துல ஒரு பெயர் இருந்ததுன்னா அது பெயரச்ச தொடர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்ப ஓடாத வண்டி, பாடாத இருக்கும். சரியா? பாடாத மாணவி, செய்யாத செயல்
செயல் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பெயர் சொல் இருந்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை பெயரச்ச தொடர். இப்ப எதிர்மறை பெயரச்சம்னா என்னன்னு தெரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் பெயரச்சம், அப்புறம் தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சத்துல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 இருந்துச்சா? அதுக்கப்புறம் குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சத்துல நல்ல பையனா கெட்ட பையனா அப்படின்னு சொல்றது இல்லையா? இந்த காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் மறைத்து வைத்திருக்கிறது குறிப்பு பெயரச்சம். அப்புறம் எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா ஒரு செயல் நடக்கல அப்படின்றத சொல்லியிருக்கோம். அந்த முதல் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறையா இருக்கும். பாடாத, நடக்காத, ஓடாத அப்படின்னு எதிர்மறையா இருக்கும். இது எதிர்மறை பெயரச்சம். சரி, இப்ப அடுத்து ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். என்ன மேடம் மறுபடியும் பெயரச்சத்துல இத்தனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெயரச்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்தடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். சரி, என்னெல்லாம் தெரியும் கேட்டீங்களாமா? எச்சம் தெரியும், பெயரச்சம் தெரியும், எதிர்மறை பெயரச்சம் தெரியும். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது ஈர்கெட்ட மட்டும்தான். சரியா? ஈறு அப்படின்னா கடைசி அப்படின்றது பொருள். ஈறு அப்படின்னா கடைசி, கெட்ட அப்படின்னா அழிந்த, கடைசி எழுத்து மட்டும் அழிந்து போன அப்படின்றது பொருள். அப்ப கடைசி எழுத்து மட்டும் அழிந்து போன அப்படின்னா ஏற்கனவே ஒரே எதிர்மறை பெயரச்சம் தொடர் இருக்கா? சரியா? இது எதிர்மறை பெயரச்சம். சரி, எதிர்மறை பெயரச்சத்துல இது ஃபுல்லா இருக்கு அப்படிதானே? இதுல கடைசி எழுத்து மட்டும் அழிஞ்சு போயிருக்குமா? கடைசி எழுத்து எது? அந்த த அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த கடைசி எழுத்து மட்டும் அழிஞ்சு போயிருக்கும். அதுக்கு பேரு ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? புரிஞ்சுச்சுங்களா? ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா நம்ம எதிர்மறை பெயரச்சத்துல கடைசி எழுத்து மட்டும் அழிஞ்சிருக்கும். எதிர்மறை பெயரச்சத்தின் ஈற்றெழுத்தான அந்த த அழிந்திருந்தால் அது ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்போ ஓடாத அப்படின்னு கொடுத்தா என்னதுன்னா எதிர்மறை பெயரச்சம். ஓடா அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். பாடாத, நீங்க சொல்லுங்க ஆன்சர். சரியா? பாடா கரெக்ட். பிறக்காத, இந்த டேம் மட்டும் கட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். பிறக்கா. நடக்காத, நடக்கா. செய்யாத, செய்யா. சோ உங்களுக்கு செய்த அப்படின்றதுக்கும் செய்யாத அப்படின்றதுக்கும் செய்யா அப்படிங்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சாலே போதும். செய்தங்கிறது பெயரச்சம், சரியா? செய்யாத அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம். செய்யா அப்படின்னா ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம். சோ இந்த விளக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க இது மூணையும் ஈஸியா எழுதிடலாம். வினையெச்சத்துக்குள்ள போலாமா? வினையெச்சம். சரி, இப்ப பெயரச்சம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த முதல் சொல் ஆலையோ அல்லது உங்களையோ முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ஈலையோ ஊலையோ முடியும். ஈ ஊல முடியும். சரியா? ரொம்ப ரேரா 0.01% அங்க விட்டுட்டு வந்தோம் இல்லையா? அந்த 0.01% அதிலும் முடியும். சரியா? சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊயில முடிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம். ஓடி, ஆடி. அங்க பார்த்து அதே எக்ஸாம்பிள் சொல்லலாமா? பிறந்த அப்படின்னு இருக்குன்னா பிறந்து அப்படின்னு நீங்க எழுதணும். சரியா? பிறந்த அப்படின்ற சொல்ல பிறந்து, நடந்த அப்படின்ற சொல்ல நடந்து, ஓடிய அப்படின்ற சொல்ல ஓடி. சரியா? எப்படி முடிக்கணும்? ஊலையோ ஈலையோ தான் முடிக்கணும். சோ ஓடி. ஆடிய அப்படின்ற சொல் ஆடி, பாடிய அப்படின்ற சொல் பாடி. சோ இந்த மாதிரி நீங்க முடிக்கும் போது அது வினை எச்சமா மாறுது. ஏன் இது வினை எச்சம் சொல்றோம்? ஊயில முடிச்சிட்டா அது வினை எச்சம் ஆயிருமா? அதுக்கு வேற எதுவும் ரூல்ஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டு. இந்த சொல்லுக்கு அப்புறம் தான் அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுல பிறந்த பக்கத்துல என்ன சேர்த்தோம்? ஒரு பெயர் சொல் சேர்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த சொல்லுக்கு பின்னாடி பிறந்து, வளர்ந்து, ஓடி, இந்த சொல்லுக்கெல்லாம் பின்னாடி நீங்க என்ன சொல்ல சேர்த்தாலும் அது வினை சொல்லாதான் இருக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பிறந்து வளர்ந்தான், பிறந்து விழுந்தான், பிறந்து கிடந்தான். இந்த மாதிரி பிறந்துக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அது வினை சொல்லாதான் இருக்கும். நம்ம ஏற்கனவே சேர்த்த மாதிரி குழந்தை, நாள், வருடம், ஊர், இந்த மாதிரி பெயர் சொற்களை அதுல சேர்க்க முடியாது. சரி, வளர்ந்து வந்தான், வளர்ந்து சென்றான், வளர்ந்து வந்தது. இந்த மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க பாருங்க, இங்க மட்டும் இல்ல, இந்த ஊயில முடியக்கூடிய இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய எச்ச சொற்கள் எல்லாமே வினை எச்சங்களா தான் உங்களுக்கு இருக்கும். ஓடி ஓடி போனான், ஓடி சென்றான், ஓடி வந்தான், ஓடி நின்றான், ஓடி விழுந்தான். இந்த ஓடிக்கு அப்புறம் நீங்க என்ன சேர்த்தாலும் அது வினை சொல்லாதான் இருக்கும். அப்போ ஒரு வினை எச்சம், சரியா, ஒரு எச்ச சொல் இருக்கு இல்லையா, ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்ச தொடர். இது வினையை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்துச்சு அப்படின்னா இது வினை
ஒரு பெயரை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்துச்சுன்னா அது பெயரச்சம். சரிங்க மேடம், இந்த ஊ இ ஆ அதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டேங்க. சரியா? சரி, இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு அப்படின்னா சரி, இப்போ இதை தாண்டி இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, கொஞ்சம் கம்மியா கொடுக்கக்கூடிய ஷார்ட் நோட். அந்த ஊல முடிஞ்சா ஈல முடிஞ்சா அப்படின்றது. அப்ப அந்த ஆல முடியும்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க, பாடிய இந்த சொல் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க ஒரு சொல்ல சேர்த்துறீங்க அப்படின்னா அது பெயரச்சத்துல தான் வரும். பாடிய பாடல், பாடிய குழந்தை, பாடிய பாடகர், பாடிய புத்தகம், ஏதோ சம்திங் என்ன வேணாலும் நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் சேர்க்கறது எல்லாமே பெயரா தான் இருக்கும். அதனால இதை பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம். இதே இது பாட, இதுவும் ஆளதான் முடியுது. பாட, பாடிய ஆளதான் முடியுது. பாட அப்படின்றதும் ஆளதான் முடியுது. சரி, இப்ப பாட அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி நீங்க என்ன சொல்ல சேர்க்க முடியும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வினை சொல்ல தான் சேர்க்க முடியும். சரியா? பாட சொன்னான், பாட கேட்டான், இந்த மாதிரி பாட போனான், பாட. இந்த பாடக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்ல சேர்க்கிறீங்க? ஆட, இந்த சொல்லுக்கு அப்புறம் ஆட சொன்னா, ஆட கேட்டான், இந்த மாதிரி பாட ஆட இந்த சொற்களுக்கு பின்னாடிலாம் நீங்க சேர்க்கும் போது அது ஒரு வினை சொல்லாதான் இருக்கு. அதனாலதான் இதை வினையச்சம். ஆவி முடிந்தாலும் கூட, சரியா, ஆவி முடிந்தாலும் கூட இது வினை எச்சம். உங்களுக்கு क्वेश्चन இப்படி தான் கேட்பாங்க. சரியா? மேல ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கும். சோ தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த பாட அப்படின்றது இருக்கும். வினையச்சம் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. சோ ஆல முடிஞ்சா பெயரச்சம் கரெக்ட் தான். ஆனா சில சமயங்கள்ல ஆல முடிஞ்சா வினையச்சமாவும் இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அந்த சொல்லுக்கு அப்புறமா சேரக்கூடிய சொல் என்ன சொல்லா இருக்கு அப்படின்னு பாருங்க. அது பெயரா இருந்தா பெயரச்சம், வினையா இருந்ததுன்னா வினையச்சம். வினைனா என்ன அப்படின்னா ஒரு செயல் நடக்குது. ஏதோ வந்தான், போனான், நின்றான், நடந்தான், ஓடினான், ஆடினான், பாடினான், சிரித்தான், எழுந்தான், உட்கார்ந்தான், இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துச்சுன்னா அது வினை எச்சம். புரிஞ்சுங்களா? சோ இப்போ இந்த வினை எச்சத்துக்கு எல்லாரும் கொடுக்குற மாதிரி ஆ ஊ மட்டும் கிடையாது, ஈ ஈ இன் இந்த மாதிரியான சொற்களையும் இது முடியும். பார்க்கலாமா? முற்று பெறாத வினைச்சொல் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிவது வினையச்சம் எனப்படும். இது பெரும்பாலும் ஆ ஊ ஈ இன் எனும் 5 விகுதிகளில் ஏதேனும் ஒரு விகுதி கொண்டு முடியும். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்க. காண, காணன்றது ஒரு அகர ஈற்று சொல். காண ஆல முடியக்கூடிய சொல். சோ ஆல முடிஞ்சா நமக்கு பெயரச்சம் தானே மேடம் வரணும் அப்படின்னா வரல. கண்ட அந்த சொல்லுக்கு பின்னாடி பாருங்க. கண்ட படம், கண்ட புத்தகம், கண்ட பையன், அந்த மாதிரி கண்ட ஆல முடியுது அதுல வரும். ஆனா இங்க காண அப்படின்ற சொல்ல பாத்தீங்கன்னா காண சென்றான், காண சொன்னான், அந்த மாதிரி வினையில தான் முடியும். அதனால இது வினையச்சம். வந்து உகரத்துல முடியக்கூடிய வந்து சேர்ந்தான், வந்து அமர்ந்தான், வந்து நின்றான், வந்து எழுந்தான், வந்து போனான், இந்த மாதிரி எல்லா சொற்களுமே உங்களுக்கு வினையில தான் முடியும். அதனாலதான் இது வினையச்சம். ஓடி ஆடி பாடி இந்த சொற்கள் எல்லாமே உங்களுக்கு வினையச்சம் தான். ஓடி விழுந்தான், ஓடி ஆடினான், ஓடி பாடினான். இந்த மாதிரி ஓடிக்கு அப்புறம் வரக்கூடிய சொற்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த இதர ஈட்டு சொற்களுக்கு பின்னாடி வரக்கூடியது ஒரு வினை சொல்லா இருக்கிறதுனால இது வினை எச்சம். அடுத்து காணின் மகிழ்வான், பார்த்தான்னா சந்தோஷமா இருப்பான். சரியா? சோ இந்த காணின் அப்படின்றது நமக்கு இன்கம்ப்ளீட்டான சொல் தான். இந்த காணினுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். காணின் அப்படின்னா பார்த்தால், சரியா? பார்த்தான்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் பார்த்தா அவன் ஹாப்பி ஆகிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுதான் காணின் மகிழ்வான், பார்த்தான்னா அவன் ஹாப்பியா இருப்பான். சோ இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் நமக்கு வினை எச்சம். ஏன்னா இந்த மகிழ்தல் அப்படின்றது வினை தான். சோ இந்த மகிழ்வான் அப்படின்றதுனால வினை எச்சம். ரைட். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்ப எச்சம்னா என்னன்னு தெரியும், வினை எச்சம்னா என்னன்னு தெரியும். இப்ப தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம், இதை ரெண்டையும் பார்க்கலாம். தெரிநிலை வினையச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டுவது, குறிப்பு வினையச்சம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாதது. அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே பெயரச்சத்துல படிச்சிருக்கோம் இல்லையா, அதேதான். இங்க பாத்தீங்கன்னா படிக்க தேடினான், படிக்க சொன்னான், படித்து சென்றான், இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் ஏற்கனவே இது நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? சோ இது நீங்க இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வந்து போனான் ஏற்கனவே நடந்துருச்சு. சரியா? சென்று வந்தான் ஏற்கனவே நடந்துருச்சு. ஓடி ஆடினான் ஏற்கனவே நடந்துருச்சு. சோ இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டக்கூடியது தெரிநிலை வினையச்சம். இதே மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் இருப்பது இருக்கு இல்லையா, அது குறிப்பு வினையச்சம். குறிப்புனாலே எதாவது மறைச்சு வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஹிண்ட் எல்லாம் எடுப்போம்ல, எக்ஸாம்பிள் படிக்கும் போது ஹிண்ட் எல்லாம் எடுப்போம்ல, சோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே குறிப்பு, எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறது அப்படின்றது. சோ இப்போ இதுல என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் அப்படின்றது மறைஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, மெல்ல பேசினான், மெல்ல அப்படின்றது ஆல முடியக்கூடிய வினையச்சம். சரியா? பேசினான் அப்படின்றது வினையா இருக்கிறதுனால இது வினையச்சம்.
சரியா? மெல்ல பேசினான், மெல்லக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்ல வேணாலும் சேருங்க, அது வினையெச்சமா தான் இருக்கும். மெல்ல சென்றான், மெல்ல பேசினான், மெல்ல சொல், இந்த மாதிரி என்ன சொல்ல சேர்க்கிறாலும் அது நமக்கு வினையாதான் இருக்குன்றதுனால இது வினையெச்சம். சோ இதுல காலம் தெரியல, பேசினான்ல நமக்கு காலம் தெரியுது, மெல்ல நமக்கு காலம் தெரியாது. இப்ப பிறந்த அப்படின்றதுல அதுலயே நமக்கு காலம் தெரிஞ்சிடும், பிறந்து அப்படின்னாலும் அதுல நமக்கு காலம் தெரிஞ்சிடும். ஆனா இங்க மெல்ல காலம் தெரியாது, அதனால இது குறிப்பு வினையெச்சம். இங்க பாருங்க, நோயின்றி வாழ்ந்தான், ஈல முடியக்கூடிய சொல், நோயின்றி வாழ்ந்தான். அவன் எப்ப நோயின்றி வாழ்ந்தான், முன்னாடியா இப்பயா எப்போ? நோயின்றி அப்படின்னு அப்புறம் ஒருவேளை வாழ்ந்தான் இருக்கலாம், வாழ்கிறான் இருக்கலாம், வாழ்வான் இருக்கலாம். இங்க சேரக்கூடிய சொல் வினை சொல்லா இருக்கணும்ன்றதா ரூலே தவிர அது எந்த காலமா இருக்கணும் ரூல் இல்லை. அப்ப இந்த நோயின்றில நமக்கு காலம் தெரியுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல. சோ இதனால இத குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு பேரு. ரைட். ஸோ அடுத்து உங்களை மீண்டும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருந்தது அப்படின்னா மறுபடியும் சந்திக்கலாம். இதில் இருக்கிற மீடியா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். கண்டிப்பா இப்போ நீங்க பார்த்த உங்களோட ரொம்ப மதிப்புமிக்க அந்த நேரத்தை ஒதுக்கி நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இப்போ நீங்க பார்த்த வீடியோ அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வீண் போகாது. நீங்க கிளாஸ்ல திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு வீண் போகாது. இல்லை மேடம் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு, நம்ம ஆட்ல ஸ்க்ரீனில் வந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு, இங்கேயும் உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட அட்மிஷன் அப்படின்றத நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 100 பேருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். நிறைய தடவை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அகாடமியில் நிறைய வாட்டி இதை 4000 எடுத்துக்கலாம், இதே ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரொம்ப 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 கம்மியான விலையில கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாராலையும் வாங்க முடியணும் அப்படின்றதுனால எல்லாரும் படிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு நம்ம அகாடமி இதை செஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு 1999ல இந்த கோர்ஸ் தமிழ் பொது தமிழ் முழுக்க உங்களோட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ற டவுட் செஷனோட மெட்டீரியல் உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக நாங்கள் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். ஸோ மெட்டீரியலோட உங்களுக்கு இந்த கிளாஸ் அப்படின்றது வெறும் 1999க்கு கிடைக்குது. ஸோ முதல் 100 பேருக்கு மட்டும்தான். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற நோக்கத்தோடு நாங்கள் எடுத்திருக்கோம். அப்படின்றதுனால முதல் 100 நபருக்கு மட்டும்தான். ஆல்ரெடி 42 பேர் அட்மிஷன் போட்டீங்க. ஸோ அட்மிஷன் போட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய பேர் அட்மிஷனுக்கு என்கொயரி பண்ணிட்டு ஒரு டெமோ கிளாஸ் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இந்த டெமோ கிளாஸ் அப்படின்றது இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஜாயின் பண்ணாலும் பண்ணனாலும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வெற்றி அடைகிறதுக்கு எங்களோட சாரல் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அடுத்து மீண்டும் உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.